தற்போதைய அண்மை செய்தி. நெல்லையில் வணிக எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் விறகடுப்புக்கு மாறிய கேட்டரிங் நிறுவனங்கள். நெல்லையில் வணிக எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் விறகடுப்புக்கு மாறியுள்ள கேட்டரிங் நிறுவனங்கள். இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், இது குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம். நெல்லையில் திருமண மண்டபங்களுக்கு சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதால் சுப நிகழ்ச்சிகள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாட்டால் சுப நிகழ்ச்சிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நெல்லையில் திருமண மண்டபங்களுக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. நெல்லையில் வணிக எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் விறகடுப்புக்கு மாறிய கேட்டரிங் நிறுவனங்கள். இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் கேட்டரிங் நிறுவனங்கள் விறகடுப்புக்கு மாறி இருக்கிறாங்க. இது குறித்த கூடுதல் விவரங்கள். நிஷ்மா மோனிஷா, தற்போது ஈரான், ஈராக் மற்றும் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் போர் தொடர்பாக தற்போது வணிகக்கான எரிவாயு என்பது சிலிண்டர் கிடைப்பதில் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். குறிப்பாக தொடர்ந்து தமிழகம் மட்டுமில்லாமல் நாடு முழுவதும் இந்த வணிக பயன்பாட்டுக்குள்ள சிலிண்டர் கிடைக்காமல் மிகப்பெரிய ஹோட்டல் நடத்தக்கூடிய உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். பல்வேறு இடங்களில் ஹோட்டல் முற்றிலுமாக மூடப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். மேலும் தங்களுக்கு தேவையான அந்த வணிக சிலிண்டர் என்பது கிடைக்காத காரணத்தினால் சமையல் கலைஞர்கள் மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். திருநெல்வேலி மாவட்டம் என்றாலே சைவம் தலத்தோங்கிய இடமாக உள்ளது. இந்த இடங்களில் மிக அதிகமாக, குறிப்பாக தென் மாநகராட்சி மற்றும் மாவட்ட பகுதியில் சமையல் கலைஞர்கள் மிக அதிகமாக இருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களுக்கு தேவையான இந்த வணிக பயன்பாட்டுக்கு உள்ள சிலிண்டர்கள் இதுவரை அவர்களுக்கான கிடைக்கவில்லை என்பது தொடர்ந்து அவர்கள் குற்றம் சாட்டிக் கொண்டு வருகிறார்கள். இதனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளார்கள். நீங்க நேரடியாக பார்க்கலாம். பாளையங்கோட்டையில் உள்ள ஒரு நேரடியாக அங்கு வரக்கூடிய ஒரு கேட்டரிங் செய்யக்கூடிய பகுதிக்கு நாம் நேரடியாக வருகிறோம். கிட்டத்தட்ட இந்த பகுதியில் ஒரு பிரபலமான ஒரு சமையல் கலைஞர் பிச்சியா அவரோட பகுதிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நேரடியாக தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இங்கிருந்து காலை உணவு, மதிய உணவு மற்றும் இரவு உணவு உள்ளிட்ட பல்வேறு உணவுகள் இங்கிருந்து தயாரிக்கப்பட்டு பல்வேறு இடங்களுக்கு செல்லப்படும். அதே போல நேரடியாக பல்வேறு மண்டபங்களுக்கும் இவர் நேரடியாக சென்று தங்களுடைய தங்கள் சமையலை செய்து கொடுத்து தங்கள் உணவை தயாரித்து கொடுப்பது அவருடைய வழக்கமாக வைத்துள்ளார். ஆனால் தொடர்ந்து தற்போது வணிக பயன்பாட்டில் உள்ள அந்த சிலிண்டர் என்பது தட்டுப்பாடு உள்ளதன் காரணமாக தற்போது அவர்கள் பணிகள் மற்றும் தொழில் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்பது ஏற்பட்டுள்ளது. ஆகவே இன்று காலை முதல் அவர்கள் அந்த வணிக பயன்பாட்டில் உள்ள எரிவாயு கிடைக்காத காரணத்தினால் தற்போது விறகு அடுப்பை நோக்கி அவர்கள் தங்கள் துவங்கியுள்ளார்கள். ஏனென்றால் தொடர்ந்து தங்களுடைய விறகு அடுப்புகள் மூலமாக தங்களுடைய அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் மிக மிக எளிதாக செய்யக்கூடிய அந்த எரிவாயு மூலமாக தயாரிக்கக்கூடிய பணிகள் இருந்தாலும் போல மிக கடினமான பணிகளாக இது இருக்கும். ஏனென்றால் தற்போது கோடை காலமாக இருப்பதன் காரணமாகவும் அவர் நேரடியாக இதுபோன்ற ஒரு பெரிய சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார். தொடர்ந்து இந்த பகுதியில் அவர்கள் தயாரிக்கக்கூடிய உணவுகளையும் நேரடியாக அந்த எரிவாயு மூலமாக தயாரிக்க முடியாமல் பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார். இது குறித்து சமையல் கலைஞர் பிச்சா நம்மிடம் இருக்கிறார். ஐயா வணக்கம். தொடர்ந்து நீங்க தினந்தோறும் ஒரு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இங்கிருந்து உணவுகளை பரிமாறம் செய்து கொண்டிருக்கீங்க. குறிப்பாக இந்த எரிவாயு, இந்த சமையல் எரிவாயு கிடைக்காம எந்த அளவுக்கு சிரமமா இருக்கீங்க? ரொம்ப அதிகமாக சிரமமா தான் இருக்கு. இப்போதைக்கு விறகடுப்பும் இப்போ இருக்க வரைக்கும் சிலிண்டரை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நாளைக்கு நாளான்னைக்கு எப்படி இருக்கு நிலைமை தெரியல. எங்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கு. இன்னும் அதுக்கு என்ன செய்யணுங்கிற அரசாங்கம் தான் ஒரு முடிவு நல்லா சொல்லணும். ஆமா, குறிப்பா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தங்களுடைய சமையல் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. எரிவாயு மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பணிகள் எப்படி இருக்கு? இப்ப விறகடுப்பு எண்ணிலிருந்து பயன்படுத்துறீங்க, அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சிரமமா இருக்கியா? சிரமம் தான், வேற வழி இல்லை. நம்ம மக்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். ஆமா, அதனால அதை நம்ம முழுமையா செயல்படணும் ஆசைப்படுறோம். சிலிண்டரோட ரேட்டுக்கும் விறகு மூலமாக பயன்படுத்தக்கூடியதுக்கும் எந்த அளவுக்கு விலை ஏற்றம் எப்படி இருக்கும்? இல்ல இது மேக்சிமம் பொதுமக்களோட தலையில தான் வைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் நீங்க அதிகமா பண்ணாலும் கூட. ஏன்னா சிலிண்டரோட விலையும் மிக அதிகமாக இருக்கிறது என்பது சொல்றாங்க. இப்ப வருவதே முற்றிலுமாக நிறுத்தி வைக்கப்பட்டதெல்லாம் சொல்றாங்க. எந்த அளவுக்கு உங்க பணிகள் பாதிப்பு? எல்லாருக்குமே மொத்தத்தில் எல்லாமே பாதிப்பு தான். நாங்கள் கேஸ் அடுப்புல சப்பாத்தி எல்லாம் போட்டோம்.
இனிமேல் கறி அடுப்பில் போட ஆரம்பிப்போம். அப்போ இனிமேல் வந்து விறகடுப்பில் தான் மேக்ஸிமம் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி. இப்போ இன்னும் கொஞ்சம் கூட தீவிரமாக செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதை நம்ம கண்டிப்பாக செய்ய தான் ஆகணும், வேறு வழி இல்லை. மக்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்யணும், அவ்வளோதான். குறிப்பா பாத்தீங்கன்னா இப்போ இதனால எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க? திருநெல்வேலி மாவட்டத்தில் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க? ஏன்னா குறிப்பாக சைவம் தொலைத்தோங்கிய இடமே திருநெல்வேலி மாவட்டம் தான். சைவத்துக்கு பேர் போன மாவட்டமாக இருக்குது. நிறைய நீங்க திருமண நிகழ்ச்சிகளுக்கும் போவீங்க. இப்ப திருமண மண்டபத்திற்கும் அவங்க வழங்கப்படாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. குறிப்பாக திருமண மண்டபத்துக்கு சிலிண்டர் வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியே நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்க மாதிரி சொல்றாங்க. இதனால எவ்வளவு பாதிப்பு உங்களுக்கு? விறகடுப்பு பண்ணிக்கிட வேண்டியதான். சிலிண்டர் இல்லைன்னா விறகடுப்பு கண்டிப்பாக நம்ம செஞ்சு தான் ஆகணும். அன்னைய நிகழ்ச்சி நம்ம பண்ணி கொடுக்கணும்ல, சிறப்பாக பண்ணி கொடுக்கணும்ல. இது எல்லாருக்கும் உள்ளதுதான். நமக்கும் நம்ம அதை விறகடுப்பு செய்ய ஆரம்பிச்சிடும், விறகடுப்பை செஞ்சிடும். நெல்லை மாவட்டத்தில் எவ்வளவு தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க? வேலை வாய்ப்பு எப்படியும் ஒரு 25,000 பேருக்கு மேலே பாதிக்கப்படுவாங்க குறைஞ்சது. ஆமாம், தொழில் அன்றாட தொழில் இது ரெகுலர் வேலை இல்லையா, அதனால அது பாதிப்பு தான் இருக்குது. நிறைய பேருக்கு பாதிப்பு இருக்குது. குறிப்பா சிலிண்டர் கிடைக்கல, இப்ப விறகு நோக்கி போயிட்டு இருக்கீங்க. விறகு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? ஏன்னா மக்கள் அதை தாண்டி போயிட்டாங்க, இப்ப சிலிண்டரை நோக்கி வந்துட்டாங்க. திரும்பவும் நீங்க பழைய முறைப்படியே விறகு பயன்படுத்தி சமையல் செய்யும் போது விறகு கிடைக்கா உங்களுக்கு? அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கியா? விறகு கிடைக்கும், இப்போ சொன்னா கிடைக்கும். ஆமா, இப்போ அதுதான் நம்ம பண்ணணும், வேற வழி இல்லை. அப்படி இருக்கு, என்ன செய்ய? ஓகே, நேரடியாகவே அவர் தெரிவித்தது போலவே பல்வேறு சிரமத்துக்கு ஆளாகி தற்போது வணிக சிலிண்டர் என்பது முற்றிலுமாக கிடைக்கப்படாத காரணத்தினால் தங்கள் தொழில்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளதாகவும் சமையல் கலைஞர் பிச்சா நம்மிடம் தெரிவித்துள்ளார். இது போன்ற மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகிதான் தற்போது விறகு அடுப்புகளை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருப்பதாகவும் விறகுகள் தற்போது கிடைத்து வருவதாகவும், ஆனால் அந்த பணி என்பது ஏற்கனவே அவர்கள் எரிவாயு மூலமாக சமையல் செய்யக்கூடிய சூழ்நிலை மிக எளிதாக இருக்கும். ஆனால் அது மிக தற்போது கோடை காலம் துவங்கி உள்ள நேரத்திலும் கூட அந்த விறகுகளின் வெப்பம் என்பது மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக சமையல் கலைஞர்கள் ஒரு மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு தேவையான வணிக பயன்பாட்டிற்கு உள்ள சிலிண்டரை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் சமையல் கலைஞர்களுடைய கோரிக்கை உள்ளது. இது போன்ற நிகழ்ச்சியில் சமையல் எரிவாயு கிடைக்காத காரணத்தால் திருமண மண்டபங்களில் தங்கள் நேரடியாக சென்று பணிகளை செய்ய முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும் சமையல் கலைஞர்கள் தெரிவித்துள்ளார்கள். மௌனிகா. செல்வராஜ் களத்தில் இருந்த தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.